தேவன் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை என்ன செய்வார். உங்களை சாத்தான் நிறுத்திடக்கூடாது. அவன் சொல்லுவான், காலையிலேயே சொல்லுவான், எந்திரிச்சு இன்னைக்கு மட்டும் சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு மட்டும் போகாத, ரொம்ப டயர்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன டயர்டாக இருந்தாலும் நான் புறப்பட்டு என்ன செய்வேன், சர்ச்சுக்கு வருவேன். ஏன்னா பிசாசு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுப்பான். இன்னைக்கு மட்டும் நீ சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு மட்டும் போக வேண்டாம், இன்னைக்கு லீவ் போட்டுன்னு சொல்லுவான். இன்னைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவான், ஜெபத்துக்கு. ஆனால் ஒவ்வொரு கொஞ்சம் எத்தனை பேர் வர்றாங்க முக்கியம் கிடையாது, எவ்வளோ பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுதே நிறைய விடுதலை உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. இங்கே பண்ணுற அந்த ஜெபத்தினால, இங்கே பண்ணுற ஜெபத்தினால கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே தூதர்களை அனுப்புவார். நீங்கள் போக மண்டமெல்லாம் காக்கும்படி கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். அற்புதம் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அண்ணால் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அற்புதம் அவளுக்கு என்ன செய்யல, நடக்கல. அவள் எழுந்து ஆலயத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனால் நீங்கள் மீறி எழும்பி வரும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.